லாஸ்ட் இயர் தங்கம் 36% ரிட்டர்ன் கொடுத்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இன்ஃபேக்ட் போஸ்ட் கோவிட் 5 இயர் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 15% கிடைச்சிருக்கு. இதுவே ப்ரீ கோவிட்ல எனி 5 இயர் 10 இயர் 15 இயர் பீரியட் எடுத்தோம்னா ஒரு 6 to 7% தான் ஆவரேஜா ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இது கோல்டோட ஹிஸ்டரியிலேயே புதிய உச்சம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி அண்ட் டாரிஃப் வார், இது ரெண்டு தான் முக்கிய காரணம் வகிக்குது. இந்த சூழல்ல குடும்பங்களாகிய நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டா நம்ம கோல்டு யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இயர் உங்க குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்கன்னா நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ஆர்டி கட்டி தான் அந்த ஃபீஸை அடைக்கிறோம். பட் மீடியம் டேர்ம் கோல்ஸ் இருக்கு. சப்போசிங் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு யூ வாண்ட் டு சென்ட் யுவர் சைல்ட் டு காலேஜ், இல்ல ஒரு ஹோம்க்கு டவுன் பேமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்ஸுக்கு யூ கேன் யூஸ் கோல்டு. பட் லாங் டேர்ம் கோல், உங்க ரிட்டையர்மெண்ட் கோல் எடுத்துக்கோங்க. இதுக்கு மொத்தமா கோல்டு மட்டுமே நம்பி இருக்க முடியாது. அதுக்கு இபிஎஃப், என்பிஎஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டுன்னு கலந்துதான் we have to use. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆண்டுமே ஒரே அசெட் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்காது. வெவ்வேறு வருஷங்கள்ல வெவ்வேறு ரிட்டர்ன்ஸ் தான் இந்த அசெட்ஸ் கொடுக்கும். So it is very important to diversify your savings.